சேர சாமி தமிழகத்தை ஆண்ட சேர சோழ மூவேந்தர்கள் வழிவந்தவர்கள் நாடாருன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான லெட்டர் பேடில் எழுதி மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பியிருக்காங்க. அதை வெளியிலையும் அறிக்கையாகவும் கொடுத்தாங்க. என்ன அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரே கொடுத்த இது இன்னும் பல வரலாற்று ஆதாரங்கள் எங்கள்கிட்ட இருக்கு. இதையெல்லாம் மீறி இவர் பல்லர்கள் தான் பாண்டியர்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்குள்ள பேசிட்டு போறாரு சொல்றாரு. ஆமா, அப்ப நாடார்களுக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை செய்யறாரு. அதுக்கப்புறம் கோனாரு, அதுக்கப்புறம் பல்லர், அதுக்கப்புறம் மீனவர், இந்த 4 குடியிலிருந்து தான் நாங்கள் இவ்வளவு குடிகள் வந்திருக்கோம். பல்லர் தான் பாண்டியர் ஆகிறோம். சீமான் பிறப்பால் மட்டுமே நாடார், பிறந்ததுதான் நாடார் தவிர அவர் எந்த வகையிலையும் நாடாருக்கு அவரால் ஒரு துளி அளவும் பிரயோஜனம் கிடையாது. நாடார் சமுதாயத்தினுடைய துரோகியா தான் நான் பாக்குறேன். துரோகி? ஆமா, ரொம்ப அதிகம் இல்லை. நான் ஏன் சொல்றேன்னா மிகையா சொல்றேன்னா தமிழ் தேசிய உணர்வு ரத்தத்துல கலந்தது நாடார்களுக்கு. தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறதுக்காக 70 நாளைக்கு மேல உண்ணாவிரத இருந்து தான் உயிரையே கொடுத்தது ஒரு நாடார் தான். மாப்போசி எந்த அளவுக்கு போடணுமோ அந்த அளவுக்கு தான் போடுறாரு அவரு. இதுக்கு தவிர்க்க முடியாது. அது நான் உங்க மேலதான் இப்ப குற்றச்சாட்டு வைக்கிறேன். உங்களுடைய நேர்காணல்கள்ல வர்ற விருந்தினர்கள் சீமானை தாக்குறங்கிற பேர்ல சீமான் அதுக்கு முன்ன எங்களோட அவர் அருந்ததியர் சமுதாயத்தை சேர்ந்த இவர் பகடை, அவர் நின்றாரு, இவர் யுத்தம் பண்ணாரு, சீமானுடைய முன்னோர்கள் யார் வந்தது, சீமான் ஒரு மலையாளி அப்படின்னு சொன்னாங்க. சார் வணக்கம். வணக்கம் 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 சார். நாடார் மகாசனத்துல வந்துருக்கிறீங்க. முதல்ல பல முறை நம்ம பேசியிருக்கோம். இப்போ உங்களோட மன ஆதங்கத்தை பல முறை நீங்கள் எனக்கு ஃபோனில் வெளிப்படுத்தினீங்க. குறிப்பாக நாடார் சமூகம் ரொம்ப ஒடுக்கப்படுவதாகவும், பிற சமூகம் குறிப்பாக முக்குளத்து சமூகம்லாம் ரொம்ப ஆதிக்கம் செலுத்துவதாக நீங்கள் குற்றச்சாட்டு முன்வைங்க. குறிப்பாக சீமா நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க, அவர் ஒரு சாதி அடையாளத்தையும் டார்கெட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி குற்றச்சாட்டை முன்வைங்க. என்னன்னு சொல்ல வரீங்க நீங்கள்? முதல்ல நான் நாடார் மகாஜன சங்கத்துல இருந்து வரல. எங்களுடைய சங்கத்தின் பேர் அகில இந்திய சத்திரிய நாடார் சங்கம். சத்திரிய நாடார் சங்கம். ஓகே. அடுத்ததா எங்களுடைய சமுதாயத்தை முக்குளத்தோர் சமுதாயம் அட்டாக் பண்றாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. குறிப்பா உங்க சேனல்ல பேட்டி கொடுக்குற ஒரு சிலர் சீமான தாக்குறதுங்கிற பேர்ல எங்க சமுதாயத்தை குறிவைத்து தாக்குறத நாங்கள் உங்களுடைய பேட்டிகள் மூலமாக உணர்ந்தோம். அதை தான் உங்கள்கிட்ட பலமுறை வலியுறுத்தி சொன்னோம். மீண்டும் மீண்டும் அதற்கு அந்த மாதிரியான இதுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க, அவங்கள்ட்ட எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அது தவறும் பட்சத்தில் இப்போ நானே உங்கள்கிட்ட நேரடியாக அதுக்கான விளக்கம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதான் வந்திருக்கேன். நம்ம ஊடகத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொருத்தரும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுகிறது வழக்கம். அது ஒரு விமர்சனம் முன்வைக்கிறாங்க. அந்த விமர்சனத்தை நீங்கள் விமர்சனத்தில் எதிர்கொள்வது தவறு கிடையாது. அதை தாண்டி ஒரு கற்பிக்கிறீங்க இல்லையா, சீமான பேசுறது மூலமாக நாடார் சமூகத்தை பாதிக்கப்பட்டதா சொல்றீங்கல்ல. உதாரணத்துக்கு இப்போ நெல்லையில் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். சீமான் என்ன சொல்றாருன்னா, அங்கே உள்ள 2 முக்கியமான நிர்வாகிகள் கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகள் அங்கே தொடர்ந்து போறாங்க, கிறிஸ்தவ நாடாக இருக்காங்க, நல்லாவே தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் அந்த சமூகத்தை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீ ஜாதி லாய் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி போடா மயிரன்னு வெளியே அனுப்புறாரு. இப்படி சம்பவம் நடக்குது. அப்புறம் எப்படி நாடார் சமூகத்தை பிரதிநிதியாக சீமான் இருப்பார் நீங்கள் சொல்ல வரீங்க? அதைத்தான் நான் முதல்ல மறுத்துறேன். சீமான் நாடார்களின் பிரதிநிதி கிடையாது. நாடார் சமுதாயத்தில் பிறந்திருக்காருங்கிறது தவிர நாடாருக்கும் அவருக்கு எந்த உறவும் கிடையாது. அவர் திருமணம் முடித்தது கூட வேற சமுதாயத்தில் தான். அது அவருடைய தனிப்பட்ட உரிமை. அதை நாங்கள் எதுவுமே விமர்சனத்துக்கு விரும்பலை. அதை பற்றி நாங்கள் எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் அவர் நாடார் சமுதாயத்துக்கு ஆளே கிடையவே கிடையாது. நாடார் சமுதாயத்துக்கு ஒரு கில்லு கீரை கூட தூக்கி போட்டது கிடையாது. அவர் குறிப்பாக நான் இந்த இடத்துல ஓப்பனாகவே நான் சொல்கிறேன், அவர் தென் மாவட்டங்களில் குறிப்பாக கள்ளர், மறவர் மற்றும் அகமுடையார் இது போன்ற சமுதாயங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாருங்கிறது தான் நான் வைக்கல. இதை வியனரசு போன்ற அவர் கூடவே இருந்த பல்வேறு தரப்புல இருந்து வைக்கிறாங்க. அவர்கிட்ட இருக்கிற ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் கிட்டத்தட்ட 20 பேர்ல 15, 16, 17 பேர்கிட்ட அந்த குறிப்பிட்ட அந்த 2-3 சமுதாயங்களை சேர்ந்தவர்கள் தான் அப்படிங்கிறது அது பலரும் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு. அவருடைய நடவடிக்கையும் அப்படித்தான் இருக்கு. அவருடைய கட்சி அதிகாரப்பூர்வமாகவும் அந்த குறிப்பிட்ட சமுதாயங்களில் ஒருவருக்கு தான் சொந்தமா இருக்கு. இன்னைக்கு அவருக்கு அடுத்த தலைமையிலாக சீமானால் உருவாக்கப்பட்டிருக்கிற, அடையாளம் காட்டப்பட்டிருக்கிற பல நிர்வாகிகளும் அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவங்களா தான் இருக்காங்க. அப்படி பார்த்தா ரொம்ப முக்கியமான முக்குளத்தோர் சமுதாயத்தை சார்ந்தவங்க முக்கியமான நிர்வாகிகள் வெளியேறிருக்காங்களே, அதை புரிஞ்சுக்கிறது. இன்னைக்கு அவங்க வெளியேறியிருந்தாலும் அதை விட இன்னைக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாம் இன்னைக்கு அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதிகமா இருக்காங்க. நான் முக்குளத்தோர்னு சொல்லி நான் குறிப்பிட்ட விரும்பல. ஒரு அந்த கள்ளர்களோ இல்லை மறவர்களோ இல்லை அந்த அகமுடையாரோ தனித்தனியாவே அவங்களுக்கு உள்ள ஒரு வீராச்சாரப்படி அவங்களுக்கு ஒரு சரியான முக்கியத்துவம் சீமான் கொடுக்குறாரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன்.
நாடார்களுக்கு எந்த வகையான ஒரு உரிமையும் கொடுக்கல. இன்னைக்கு சீமான் வந்து நாடார்னு இப்போ சொல்றீங்கல்ல, சீமானை தவிர பிறப்பால் அவர் ஒரு நாடார், அதை தவிர வேற யாராவது ஒரு நிர்வாகிய வெளியில தெரிஞ்ச ஒரு மாவட்ட அளவுல கூட நீங்க அடையாளம் காட்டவே முடியாது. யாராவது ஒருத்தர் நீங்க சொல்லுங்க பார்ப்போம். இந்த கட்சி உருவாக்கப்பட்ட போது அவருக்காக நின்று அவருக்கு ஒரு மீடியா வெளிச்சம் கொடுத்தவர் தமிழன் டிவி. ஆமா, அண்ணாச்சி கலைக்கோட்டு உதயம். ஆமா, இன்னைக்கு அவர் எங்க இருக்காரு? இல்ல, அவர் காணாம போயிட்டான்னு குற்றச்சாட்டை இளவஞ்சி வைக்கிறாங்க. இல்ல அதுதான் சொல்றேன். அதெல்லாம் வந்து திட்டமிட்டு அவரை வந்து ஓரம் கட்டிட்டாங்க. அன்னைக்கு ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னால ஒரு இந்த தொலைக்காட்சியில இன்னைக்கு அவரை காட்டுறங்கிறது பெரிய விஷயம். அந்த நன்றி விசுவாசம் கூட இல்லாத அளவுல இன்னைக்கு அவரெல்லாம் இருந்த இடமே காணும். திட்டமிட்டு ஓரம் கட்டப்படுறாங்க. நாடார்களுக்கு அங்க இடமே இல்லை. சீமான் வந்து சமுதாய உணர்வாளர் கிடையாது. சீமான் குறிப்பாக இந்த 2-3 சமுதாயங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படிங்கிறதான் என்னுடைய குற்றச்சாட்டு. இல்லை, நீ அப்படி பார்த்தா சாதி உணர்வு இல்லாதவர்னு சொன்ன பார்த்தா குறிப்பாக முக்குளத்தூர் எந்த ஒரு சாதி சங்கம், நான் நேரடியாகவே சொல்கிறேன், எந்த ஒரு சாதி சங்கமும் சீமானுக்கு ஆதரவு கொடுத்ததாக வரலாறுல. ஆனால் பல்வேறு நாடார் சாதி சங்கங்கள் வந்து அவருக்கு பணம் கொடுத்துருப்பது உறுதியாக இருக்க கொடுக்குறாங்க. நாடார் சங்கங்கள் வந்து என்னைக்குமே பணம் கொடுக்காது. எந்த பொருளாதார உதவி கொடுத்துருக்காங்க. இல்ல நாடார் சங்க தனி நபர்கள் தகவல் அதுக்காக சொல்றேன். நிச்சயமா கிடையாது. நாடார் சங்கங்கிறது ஒரு அந்த பகுதியில் அந்த பகுதியில் இருக்கிற ஒரு சங்கம். ஒவ்வொரு நாங்கள் நாடார்கள் வந்து ஒவ்வொரு பகுதிக்கும் நாங்கள் வாழ்ற பகுதியில் உள்ள மக்களை ஒருங்கிணைச்சு அங்கே உள்ள ஒரு கல்வி நிறுவனத்தை உருவாக்குறதோ ஒரு திருமண மண்டபம் கட்டுறதோ இது மாதிரியான அது நடக்குது. அதுதான் செய்வாங்களே தவிர உதவி செய்யப்பட்டிருக்கு. எந்த வகையிலையும் நாடார் சங்கம்ங்கிற பேர்ல எந்த வகையிலையும் எந்த ஒரு நபருக்கும் கட்சி நடத்துறவங்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. யாராவது ஒரு சில தனிநபர்கள் அவர் கொள்கையின்பால் சங்கத்துல இருந்து ஒரு நிதி போவதாக கிடையவே கிடையாது. அதெல்லாம் நெல்லை மாவட்டம் பல இடங்கள்ல இருந்து ஆதாரபூர்வமான செய்தி வந்திருக்கு. அதனாலதான் கேக்குறேன். அது எந்த நாடார் சங்கத்தை கொடுக்க முடியும்? அதுக்கான எந்த இதுல தீர்மானம் நிறைவேற்ற முடியும்? இவருக்கு நிதி கொடுக்க செய்ய முடியாது. சங்க பணத்தை வந்து சங்க பணம் நீங்க சொல்லாம வெளிப்படை யாரும் செய்வாங்களா? கிடையாது. சங்க பணத்தை வந்து சங்க பணம் வந்து இந்த மாதிரிதான் செய்ய முடியும்னு ஒரு விதிமுறை இருக்கு. அதை மீறி யாரும் செய்ய முடியாது. இதெல்லாம் அடிப்படையே இல்லாத குற்றச்சாட்டு. இது சீமான் மேல. சீமான் ஏற்கனவே நாடார்களுக்கு ஒண்ணுமே செய்யாத சீமானுக்கு நாடார்கள் ஏதோ செய்யறது மாதிரி நாடார்கள் பேக்கணும் அவர் வளர்ற மாதிரி காமிக்கிறது வந்து ஒரு அடிப்படை இல்லாத ஒரு மட்டமான ஒரு குற்றச்சாட்டு. அப்படி ஒரு தோட்டத்தை விரும்ப நிச்சயமா கிடையாது. அதுவும் இருக்குங்கிறது ஒரு நிச்சயமா கிடையாது. சீமானுக்கு நாடார்களுக்கு சம்பந்தம். நீ சொல்ற மாதிரி அவருக்கு வேணா அந்த உணர்வு இல்லாம இருக்கலாம். ஆனா ஃபியூச்சர்ல நமக்கு ஒரு ஐக்கான் போய் தமிழ் சந்தோஷம் வராங்களே, அது மாதிரி நாளைக்கு சீமான் வந்தா நமக்கு சரியா இருக்கும்ன்ற ஒரு எண்ணத்துல நீங்க சொல்ற மாதிரி சங்கமா சங்கத்தில் உள்ள தனியாக கூட செய்ய வாய்ப்பு இருக்கு இல்லையா? உதாரணத்துக்கு நேரடியாவே சொல்றேன், மூடி மறைப்பானே வைகுண்டராஜன் வந்து அவரே ஒப்புக்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட நிதி வாங்குவதா சொல்றாரு. அதாவது அப்புறம் அண்ணாச்சி வைகுண்டராஜன் அவர் உதவி செய்யறாருன்னா அவர் சீமானுக்கு மட்டும் இல்லை, அதை விட இந்த முக்குளத்தோர்னு சொல்ற சசிகலாவுக்கு தான் அவர் வந்து தொழில் பங்குதாரராக இருந்ததாவே வெளியில சொல்றாங்க. அவருடைய தொழில் பங்குதாரர் இவர் அண்ணாச்சி ஆரம்பிச்ச டிவி தான் ஜெயா டிவி. இன்னைக்கு யார்கிட்ட இருக்கு? அவங்ககிட்ட தான் இருக்கு. டிவி சேனல், ஜெயா டிவி சேனல். சுற்றுச்சூழலுக்கு இல்ல அதாவது இதெல்லாம் அவட நிதி வாங்குறாருன்னா அது கொள்கை முரண் இல்லையா? நிதி வாங்குறாருன்னு தெரியாது. நீங்க சொல்றது ஒருவேளை உண்மையா இருந்தாலும் கூட அவர் வந்து அண்ணாச்சி வந்து பல கோடிக்கணக்கான ரூபாயை வந்து இந்த மாதிரி மாற்று சமுதாயத்தை சேர்ந்த அரசியல் கட்சி அவங்க தொழிலதிபர் கொடுத்துருப்பாங்க. ஆமா, அது அந்த மாதிரி தான். அந்த அடிப்படையில் தான் பார்க்கணுமே தவிர சீமான் நாடாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இங்க உதவி செய்யல. சீமான் வந்து பிறப்பால் மட்டுமே நாடார், பிறந்ததுதான் நாடார் தவிர அவர் எந்த வகையிலையும் நாடாருக்கு அவரால் ஒரு துளி அளவும் பிரயோஜனம் கிடையாது. நாடார் சமுதாயத்தினுடைய துரோகியா தான் நான் பாக்குறேன். ஆமா, ரொம்ப அதிகம் இல்லை. நான் ஏன் சொல்றேன்னா மிகையா சொல்றேன்னா எங்க முன்னோர்கள் நாங்க எங்களோட காலங்காலமாக நாங்க வந்து சேர சோழ பாண்டியர்களோட வழித்தோன்றல்னா எங்க முன்னோர்கள்லாம் சொல்றாங்க. சில வரலாற்று ஆதாரங்கள் எங்கள்கிட்ட இருக்கு. மாண்புமிகு தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் கூட சும்மா போற போக்குல ஒரு மீட்டிங்லயோ ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்திலேயே சொல்லல. அவங்க அதிகாரப்பூர்வமா லெட்டர் பேட்லயே வெளியிட்டாங்க. ஒரு நாடார்கள் தான் சேர சோழ பாண்டியர்கள் வழி வந்தவர்கள். பாண்டியர்கள் மட்டும் இல்ல, தமிழகத்தை ஆண்ட சேர சோழ மூவேந்தர்கள் வழி வந்தவர்கள் நாடார்கள் சொல்லிட்டு அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான லெட்டர் பேட்ல எழுதி மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பியிருக்காங்க. அதை வெளியிலையும் அறிக்கையாகவும் கொடுத்தாங்க. என்ன அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரே கொடுத்த இது இன்னும் பல வரலாற்று ஆதாரங்கள் எங்கள்கிட்ட இருக்கு. இதையெல்லாம் மீறி இவர் வந்து பல்லர்கள் தான் பாண்டியர்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்குள்ள பேசிட்டு போறாரு சொல்றாரு. ஆமா, அப்ப நாடார்களுக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை செய்யறாரு. உங்களுக்கு இதுலதான் துரோகம். இது மட்டும் இல்ல, இது மாதிரி என்ன அடுக்கிக்கிட்டே போலாம். இது ஒரு பச்சை துரோகம். இது அவர் பிறந்த சமுதாயத்துக்கு செய்யற துரோகம். நீ என்ன செய்யணும்? ஒரு பொதுவான ஆளா இருந்தா பொதுவா அதை கண்டு காணாம போயிடணும். பாண்டியர்கள்
நீங்க சொல்ல மாதிரியா அவர் சொல்ல மாதிரி பல்லர் சொல்வதோ அல்லது நீங்க சொல்ல மாதிரி நாடகம் சொல்வதோ அல்லது முக்குளத்தை சொல்வது மாதிரியா அவர்கள் தான் மறவர்கள் தான் என்று சொல்வதோ சரியா? அதுக்கு யாரிடமே இந்த வரலாறு ஆதாரம் கிடையாது. எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கு, எங்கள்கிட்ட ஏராளமான ஆதாரம் எங்கள்கிட்ட ஆதாரம். அப்ப தெரிஞ்ச தெரியாம சீமான் வந்து ஒரு 10 வச்சு வர்றாரு அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா அவர் வந்து பல்லர்களை பண்ணிருங்க, முக்குளத்தூர் நாங்க தான் பண்ணிருக்கோம், இப்ப நாடார்கள் நீங்க தான் பண்ணிருப்பீங்க. ஒரு ஊடகம், அந்த ஊடகம் அடிப்படையில் சொல்றேன், நான் அறிந்த வரலாறு அப்படின்னு சொல்றேன். எல்லா சாதி மக்களுக்குமே பாண்டியர் சேலர்களை கொண்டாடுவதற்கு உரிமை உண்டு. ஆனால் ஏன்னா நேரடியாக பச்சையா சொல்ல வேண்டுமானால் அந்த புறத்தில் இல்லாத சாதியில இல்லை என்று நான் சொல்லுவேன். அப்படி பார்த்தா எல்லா சாதியுமே கொண்டாடலாம். இந்த மக்களாட்சி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நாங்க தான் பாண்டியர்னு சொல்லி எந்த சாதி தான் கிளைம் பண்றது சரியா? அதாவது அது அறிவியலா, அது வரலாறு? நீங்க கொச்சையா சொன்னீங்க, மன்னர் காலத்துல எல்லா சாதியும் அந்த புறத்துல இருந்தாங்க, எல்லா சமுதாயத்திலயும் அந்த இது இருக்குன்னு சொல்றீங்க. இருந்தாலும் சேர சோழ பாண்டியர்களா இருந்து ஆட்சி செஞ்ச வம்சத்துல வந்தவங்க நாடார்கள் இருந்தாலும் எங்கள்கிட்ட ஏராளமான ஆதாரங்கள் இருக்கு, பல ஆதாரங்கள் இருக்கு. சரி, ஆனா இன்னைக்கு நாங்க என்ன சொல்றோம்னா இல்ல நாடார்களுக்கு முதல்வரே சொல்லிருக்காருன்றீங்க. எங்களுக்கு ஆதாரம் இருக்கு, இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஆதாரம் இருக்கிறதா சொல்றாங்க. இதெல்லாம் வந்து தமிழ்நாடு அரசாங்கமே இதை கூட்டி ஒரு இந்த சமுதாயம் யார் யாரும் ஆதாரம் இருக்க கொண்டு வாங்க, இதை சரியான முறையில எல்லாம் ஆய்வு பண்ணி முறையை அறிவிக்கட்டும், அந்த மாதிரி செய்யட்டும். மிகப்பெரிய வரலாற்று ஆய்வாளர்கள், இந்தியாவோட வரலாற்று எழுதியவர்கள் எல்லாம் மேக்சிமம் இந்த மாதிரியான டிபேட்ல போனதே இல்லை. அதுதான் கடந்த கால வரலாறு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்ல செவிவெளி செய்தியாகவோ ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வைத்துக்கொண்டோ அல்லது சின்ன சின்ன கல்வெட்டு, இந்த பிரமேதம் கொடுத்த கல்வெட்டுகளை வைத்துக்கொண்டோ பேசிக்கொண்டார்கள் என்பதுதான் வரலாறாக இருக்கிறது. தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்கள் தான் பாண்டியர்கள் சொல்லி கூட பேசக்கூடிய எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, அந்த பெருமிதம் இப்பொழுது தேவையா? ஜனநாயக நாட்டுல, மக்களாட்சி காலத்துல நமக்கு வரலாறு இருக்குன்னா அதை கிளைம் பண்ண தான் செய்வோம். அப்புறம் இதே வரலாறு இன்னொன்று இருக்குல்ல, ஒவ்வொரு கிளைம் பண்ண வேண்டியது. அதுல என்ன தவறு? தவறான வரலாறு கிளைம் பண்றதும் தவறு. சீமான் மாதிரி குறிப்பிட்ட அவர் நாங்க வந்து யாரையும் எந்த சமுதாயத்தை இடமறிக்க மாட்டேங்கணும். அவர் என்ன சொல்றாருன்னா பல்லர்கள் தான் பாண்டியர்கள் ஆவணம் என்னிடம் இருக்குன்னு சொல்றாருல்ல. அதைத்தான் சொல்றேன். அவன இருந்தா அவர் ஒரு தலைவர் தானே, இன்னைக்கு தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சியை நிரூபிச்சு கட்டினவர் தானே. அதை வந்து அது முறையா வெளிப்படுத்தலாமே, ஒரு இதை நடத்தி அது இதுதான் ஆதாரம் சொல்லி வெளிப்படுத்தலாமே. பசுமன் பொண்ணுக்கே அந்த ஆவணத்தை கொண்டு வரன்னு சொல்லி சவால் விட்டு இப்ப பஞ்சாயத்து தள்ளுமுள்ளாச்சுலாங்க. இல்ல அது பசுமன் விஷயம் வந்து அது வந்து ஒரு, அதாவது சீமான் வந்து நாடார்களுக்கு துரோகி முதல் விஷயம். ஆனால் நான் சொல்றேன் கேளுங்க. ஆனா சீமான் நாடார் சமுதாயத்துல பிறந்திருக்காருங்கிற அடிப்படையில ஒரு சில ஆதிக்க எண்ணம் பிடித்த சாதி உணர்வாளர்கள் என்ன செய்றாங்க, மாற்று சமுதாயத்தினர் அவர் மேல இந்த மாதிரி அவரை எப்படியாவது வளர ஒரு நாடார் வந்து ஒரு அடுத்த முதலமைச்சரா வந்துருவாரோ அப்படிங்கிற ஒரு காழ்ப்புணர்வுல அவரை வந்து வம்புக்கு இழுக்கிறது, நீ இங்க வராது அங்க வராது அப்படின்னு சொல்றது, அந்த மாதிரி நடந்துக்கிறாங்களே தவிர சீமான் அவர் நாடாரு அவர் வந்து அவர் வந்துடக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர சீமான அவர்களுக்காகத்தான் பாடுபடுறாருன்னு நான் நேரடியாவே குற்றச்சாட்டு வைக்கிறேன். அப்படி சொல்றீங்க, நீங்களே சொல்றீங்க. நிச்சயமா சீமான எங்க சொந்த சாதி துரோகம்ன்ற வார்த்தையே சொல்றீங்க. அப்புறம் நீங்களே பிற சமூகம் வந்து பாத்தீங்கன்னா அவர் முதலமைச்சர் வந்துவாரோன்னு சொல்லிட்டு அவர் மேல அச்சப்படுறாங்கன்ற விஷயம் நீங்க சொல்றீங்க. இல்ல குறிப்பிட்ட பற்றென்று எடுத்துக்கொள்வதா எப்படி எடுத்துக்க? அதைத்தான் நான் சொல்றேன். அதாவது அவர் வந்து ஒரு அவருக்கு குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய ஆதரவு தேவைன்னு நினைக்கிறாரோ என்ன காரணம் நம்ம தெரியாது. ஆனா குறிப்பிட்ட சமுதாயங்கள் நம்ம தீவிரமா அவருடைய கட்சியில மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு அந்த கட்சியில விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 5 தலைவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 பேர் அந்த கட்சிக்கார அந்த சமுதாயங்கள்ல இருந்து தான் வந்துடுறத நம்ம பாக்குறோம். இன்னைக்கு 20 பேர் இருக்காங்கன்னா அதுல 15 பேருக்கு மேல அந்த சமுதாயத்துல தான் இன்னைக்கு அந்த கட்சியினுடைய பேர் சொல்லக்கூடிய தலைவர்களாக அடுத்த கட்ட 2ஆம் கட்ட தலைவரை உருவாக்கிற பார்த்தா அந்த சமுதாயத்துல இருந்து தான் வந்திருக்காங்க. ஆனா அந்த சமுதாயத்துல என்ன சமுதாய ஜாதி பற்றுதலோட இருக்கிற சில அமைப்புகள் இவர் மேல சில காழ்ப்புணர்வுல செயல்படுறாங்க. அது அவங்களுக்குள்ள விஷயம், அது நமக்கு தலையிடவே தேவையில்லை. அதே நேரத்துல இவர் பொறுப்புணர்வோடு நடந்துக்கிறணும். இவர் வந்து இப்ப நாடார்கள் தான் பாண்டியன் கூட சொல்ல தேவையில்லை, அவர் பொதுவானராகவே இருந்துட்டு போயிட்டு அதை நாங்க பாத்துக்கிறோம். நாங்க சமுதாயத்துக்காக வாழ்றவங்க, நாங்க எங்க சமுதாயம் தான், நாங்க தான் பாண்டியர்களே, எங்களுக்கு இருக்கிற ஆதாரத்தை வச்சு நாங்க பாத்துக்கிறோம். அவர் பொதுவான தலைவரா பொதுவா போயிடணும். அவர் பல்லர்கள் தான் பாண்டியர்கள் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பல்லர்களும் எங்களுடைய ஒரு சகோதரர்கள் தான், தமிழ் சமுதாயத்தினுடைய ஒரு அங்கம் தான். அவர்களும் வந்து யாருக்கும் எந்த சலைத்தவர்கள் இல்ல. இப்ப நீங்க இப்படி அவர்களோட எங்களுக்கு நல்ல நட்புணர்வு இருக்கு. கிளைம் பண்ணும்போது இப்ப முக்குளத்தூர் சமூகம் நாங்க பாண்டியர்கள், நீங்க நாங்கள் பாண்டியர்கள்ன்றீங்க. அப்ப பல்லர்கள் பாண்டியர்கள் இல்லையா? அவர்கள் தலித்துகள் தான், அவர் ஒடுக்கப்பட்டவர்களான அர்த்தம் ஆயிடாவா இயல்பாவே? அதாவது நான் வந்து தலித்துங்கிற வார்த்தையை நான் ஏத்துக்கிறது இல்ல, பொதுவா நாங்க ஏத்துக்கிறது இல்ல. அது ஒரு வடமொழிச்சல். பல்லர்கள் வந்து சுத்தமான எங்களை மாதிரி பல்லர்களும்
ஒரு சக தமிழ் குடி. அவர்களும் நாங்க என்ன நினைக்கிறோம்னா, எங்களை விட யாரும் தாழ்ந்தவரும் இல்லை, எங்களை விட யாரும் உயர்ந்தவரும் இல்லை, அனைவரும் சமம். இதான் நாடார்கள், ஒட்டுமொத்த நாடார்களுடைய, என்னுடைய இது மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த நாடார்களுமே என்றைக்குமே அதைத்தான் நாங்க செயல்படுத்திட்டு இருக்கோம். அதே நேரத்துல எங்களுக்கு இருக்கிற வரலாறை இன்னொரு சமுதாயத்துக்கு கொண்டு கொடுக்கறது வந்து அதை நாங்க கண்டிக்கிறோம். அதே நேரத்துல முக்குளத்தோர் அப்படிங்கிற ஒரு பதம் வந்து ஒரு அரசியல் சொல். இந்த இடத்துல நான் குறிப்பிட விரும்புறேன். சரி, ஒரு 1934 நடந்த ஒரு அகமுடையார் சமுதாய மாநாட்டில் ராமநாதபுரம் ராஜாவாக இருந்த அந்த ராஜா பேரு இப்ப டக்குன்னு ஞாபகம் வரல, அவர் கலந்துக்கிட்டு நம்மெல்லாம் வந்து ஒரு ஒரு இதாக இருக்கலாம், ஒரு கூட்டமைப்பா செயல்படலாம் அப்படின்னு பேசினதான் அகமுடையார் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு வரலாற்று ஆய்வாளர் என்னுடைய நண்பர் குறிப்பிட்டிருந்தார். அதுக்கான ஆதாரங்கள் கூட என்ன கொடுத்திருக்காரு இருக்கு. என்ன அன்னையில இருந்தா முக்குளத்தோருங்கிற ஒரு வார்த்தை உருவாச்சு. ஆனா அதே நேரத்துல அவங்க 3 சமுதாயம் ஒருமிச்சு ஒற்றுமையா இருந்தா நாங்க ரொம்ப சந்தோஷமா வரவேற்கிறோம். சக தமிழ் குடிகள், தமிழ் சாதிகள் ஒற்றுமையா இருக்கிறதா நாங்க ரொம்ப இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். முக்குளத்தோர் தான் பாண்டியர்கள்லாம் சொல்லல, அவங்க அந்த கான்செப்ட், அந்த சமுதாய கட்டமைப்பு வச்சிருக்காங்க. முக்குளத்தோர் அமைப்புன்னு இப்பெல்லாம் நிறைய இருக்கு. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, கள்ளர்கள் தான் சோழர்கள், பாண்டியர்கள் தான் மறவர்கள் தான் பாண்டியர்கள், அகமுடையர் தான் சேரர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நான் ஒரு கேள்வி வைக்கிறேன்னா, இதுல வந்து அப்ப அகமுடையர்கள் வந்து பாண்டியர்கள் கிடையாதா? நாங்க வந்து குறிப்பிடுறோம், நாங்க வந்து மாமன்னர் மருது பாண்டியர்களுக்கு நாடார்கள் என்றைக்குமே நாங்க அழைக்கிறோம், அவருக்கு மரியாதை கொடுக்குறோம், அவர்களுக்கு அவருடைய வீரத்தையும் தியாகத்தையும் நாங்க மரியாதை கொடுக்குறோம். அவர்களை நாங்க வந்து மாமன்னர் மருது பாண்டியர்கள் குறிப்பிடுவோம். நாங்களும் அவங்களை வந்து பொதுத்தளத்துல அந்த சமுதாயத்தினருடைய ஒரு அடையாளமா அவங்க மாறிட்டாங்க. அவங்க பொதுவான ஒரு விடுதலை போராட்ட வீரர்கள் அவருங்க. ஆனாலும் அந்த சமுதாயத்தினர் வந்து அவங்க மருது சகோதரர்களை தான் இன்னைக்கு அடையாளமா வச்சிருக்காங்க. அவர்களை அதே பேர்லயே நாங்க குறிப்பிடுறதுக்கு நாங்க 200 வருஷத்துக்கு முன்னாலே பல சுதந்திரத்துக்காக பாடுபட்டவங்க. அதனால நாங்க அவர்களை வந்து மாமன்னர் மருது பாண்டியர்கள் அந்த சமுதாயத்தினர் குறிப்பிடுற அதே பேர்லயே குறிப்பிடுறதுல எங்களுக்கு எந்த தயக்கம் இருந்ததில்லை. ஆனா இப்ப மறவர்கள் தான் பாண்டியர்கள், இப்ப இன்னைக்கு சீமானுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சது யாருன்னா, மறவர்கள் தான் பாண்டியர்கள் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய அந்த குறிப்பிட்ட அமைப்பு சேர்ந்தவங்க தான் அறிக்கை வச்சிருந்தாங்க, அந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஆமா, சரி, இசைக்கு ராஜானே வச்சிருவோம் உங்க கருத்துப்படி. சகோதரர் இசைக்கு ராஜா அந்த மாதிரி மறவர்கள் தான் பாண்டியர்கள்னு சொல்றாரு. அப்ப மாமன்னர் மருது பாண்டியருங்கிற வார்த்தையை பார்த்தா அவர் ஏத்துக்குவாரா? ஏன்னா மருது சகோதரர்கள் வந்து அகமுடையர் குலத்தை சேர்ந்தவங்க. அப்ப அவங்க பாண்டியர்கள் இல்லையா அவருடைய கருத்துப்படி? அப்படி சொல்லவே இல்லையா அவங்க? அவங்க மூவர்ல யாரெல்லாம் அழைச்ச பரவலங்கிற மாதிரி பேசுறாங்க. இதை இந்த வகையில் நீங்க சொல்லக்கூடிய அது நீங்க சொல்லக்கூடிய ஆவணம், நீங்க சொல்லக்கூடிய கருத்தாக இருந்தாலும் சரி, அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக, இதுக்கு எதுக்குமே ஆவணங்கள் கிடையாது, வரலாற்று பின்புலம் கிடையாது. ஆனால் அந்தந்த இதுக்கு பின்புலத்துக்கு கிடையாது கொண்டாடுறாங்க, அவ்வளவுதான். இதுவரை எந்த ஒரு வரலாற்று ஆய்வாளர்களும் நிரூபிக்கப்பட்ட உண்மை கிடையாது. கல்வெட்டுகளையோ செவிலி செய்தியாகவோ அந்த இப்போ நீங்க சொல்ல வன்னியர் சமூகம் கொண்டாடுறாங்க, நாங்க சொல்லணுன்றாங்க இல்லையா? ஆமா, கண்டிப்பா. இப்படி பல்வேறு மக்களாட்சி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இந்த பெருமிதத்தால் பிளவு நீங்க சொல்றீங்க, எல்லாம் தமிழ் குடிகள் தான் ஒன்னாருன்னு சொல்றீங்க. அப்புறம் பாண்டியர்கள்னா நான் தான் பாண்டியன் நீந்தே அடிச்சு கிடக்குறீங்க, இது சரியான்றேன். இல்ல, அது வந்து காலப்போக்கில் புரிதலை ஏற்படுத்தும், அனைவரும் ஒற்றுமையா இருப்போம், அனைவரும் சகோதரர்களாக இருப்போம், அதுல இந்த மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்துல நாங்க அதை வச்சு பெருமிதம் கொண்டாடி அடுத்தவர்களை சீண்டி பார்க்கறதோ துண்டி விடுறதோ அந்த மாதிரியான எங்களுக்கு எந்த சிந்தனையும் கிடையாது, எதுவும் கிடையாது. இப்ப சீமான் மாதிரி ஆட்கள் வந்து இதுல கவனமா நடந்து கொள்ள வேண்டும்ங்கிறது தான் எங்களுடைய சமுதாயத்தின் ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய ஒரு கோரிக்கையா நான் வச்சுக்கிறேன். நான் வந்து உங்க மேலதான் இப்ப குற்றச்சாட்டு வைக்கிறேன். உங்களுடைய நேர்காணல்கள்ல வர்ற விருந்தினர்கள் சீமானை தாக்குறங்கிற பேர்ல சீமான் அதுக்கு முன்ன வந்து எங்களோட வந்து அவர் அருந்ததியர் சமுதாயத்தை சேர்ந்த இவர் பகடை, அவர் வந்து நின்றாரு, இவர் யுத்தம் பண்ணாரு, சீமானுடைய முன்னோர்கள் யார் வந்தது, சீமான் வந்து ஒரு மலையாளி அப்படின்னு சொல்றாங்க. சீமானுடைய முன்னோர்கள் யார் வந்ததுன்னா அப்ப சீமான் வந்து முதல்ல ஒரு மலையாளி கிடையாது. அதான் முதல்ல நாடார்கள்ல அவரு கிறிஸ்தவமா இருப்பாரு, இந்துவா இருப்பாரு, அது எங்களுக்கு டஸ் நாட் மேட்டர். ஓகே, மதம் பிரச்சனை இல்லை, அதான் எங்களுக்கு நாடார்கள் பிரச்சனை இல்லை, இத அது எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அத வந்து இன்னைக்கு கவர்னரா இருக்கிற மூத்த பிஜேபி தலைவர் இலக்கணேசன் கூட ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, இது மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. அதனால நாடார்கள் வந்து பொண்ணு கொடுத்து கொண்டு இருந்தா வேற சமுதாயம் தான் கொடுத்து எடுக்கிறதுன்னு சொல்லுவோம். ஒரு குடும்பமே இங்கேயும் அங்கேயும் தான் இருக்கும், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா எங்களுடைய ஒற்றுமையை இது பண்ற விஷயமா இந்த மதத்தை கொண்டு வந்து திணிக்க பாக்குறது, முதல்ல வந்து நீங்க சொல்ற அந்த ஆரிய பிரிவினர் தான் எங்களுக்குள்ள அந்த பிரிவினை உண்டு பண்ண பார்த்தாங்க. இன்னைக்கு உங்களை மாதிரி இடதுசாரி சிந்தனையாளர்களும் சீமான் வந்து செபஸ்டின் சைமான், சீமான் வந்து கிறிஸ்தவர்,
மலையாளி. அது பொய் சொல்ல முடியாதுல்லங்க, அது உண்மைதானே. இல்ல அவரு வந்து நீங்க மலையாளிங்கிறதுல இருவேறு கருத்து இருக்கு. மலையாளி இருவேறு கருத்துலாம் இல்ல. அவர் சிவகங்கை மாவட்டத்துல இருக்கிற பரமக்குடியில இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற அரணியூருங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு பச்சை தமிழ் ஜாதி. அவர் நாடார். அது நீங்க சொல்றீங்க, அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. இது என்ன இது அந்த கிறிஸ்தவர் சொல்றதுல இல்லன்னு கிறிஸ்தவ அவருக்கு பிறப்பால அவர் கிறிஸ்தவர் தான். அவர் 3 தலைமுறைக்கு முன்ன கிறிஸ்தவர்னா மாறினாங்க. அவங்க தாத்தா 3 தலைமுறைக்கு முன்ன அவங்க தாத்தா காலத்துல மாறினது என்ன. இன்னைக்கு இல்ல தமிழ் பேசக்கூடாதா? ஒரு கிறிஸ்தவ இருந்தும் தமிழ் பேசக்கூடாதா? இல்ல ஏன் பேசக்கூடாது? இல்ல அவராவது அப்புறம் ஏன் இந்து வேஷம் போடல? இல்ல இந்து கிடையாது, அவர் இந்து வேஷம் போடலையே. இந்துங்கிற வார்த்தையை எதிர்க்கிறாரு அவரு. நாங்க இந்துக்கள் வீர சைவர்னு சொல்றாரு. யாகப்பருங்கிறாரு. ஏன் பேர் யாகப்பர் தானே? யாகோப்புங்க. புனிய சந்தியாகப்பர் யாகப்பர் தானே தமிழ் படுத்தி தானே போடுவாங்க. இல்ல அது கிறிஸ்தவ பேர் தானே. கிறிஸ்தவ பேர் தான். கிறிஸ்தவ பேர் தான். யாகப்பருங்கிற கிறிஸ்தவ பேர் தான். தமிழ் கிறிஸ்தவர்கள் யாகப்பர் தான் போடுவாங்க. சீமான் விஷயத்துக்கு நான் உங்களுக்கு தெளிவு உண்டாக்குறேன். இன்னைக்கு இங்க மதுரை முத்து முன்னாள் மேயர் இருக்கார்ல, அவர் ஈழவர் சமுதாயத்தை சேர்ந்தவர். இன்னைக்கு பொட்டு சுரேஷன் அழகிரி கூட இருந்து கொலை செய்யப்பட்டார்ல, அவர் ஈழவர் சமுதாயத்தை சேர்ந்தவர். இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பெரிய நகைக்கடையும் விபிஎம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தையா பிள்ளை விபிஎம் குரூப் கல்வி நிறுவனங்களும் நகைக்கடையும் பெரிய பெரிய தொழில். அவங்க மலையாளி கிடையாது, ஆனா தமிழ் சமூகம் ஈழவர். இல்ல அவங்க ஈழவர், தமிழ் பேசக்கூடியவங்க. அவங்க வந்து இன்னைக்கு என்ன டைட்டில் இங்க வந்தாங்கன்னா இல்லத்து பிள்ளைங்கிறத மாதிரி அவங்க போட்டாங்க. அவங்க இல்லம்ங்கிற ஒரு இது இருக்கு, அவங்களுக்குள்ள ஒரு அமைப்பு முறை இருக்கு. அதனால இல்லத்து பிள்ளை அப்படின்னு இன்னைக்கு அவங்க வந்து ஈழவர் சமுதாயத்துக்காக போராடின சுவாமி நாராயணகுருவனுடைய வைக்கம் போராட்டம் பண்ணார்ல, சுவாமி நாராயணகுருவை தான் அவங்க எல்லாம் இன்னைக்கு வச்சு வணங்கிட்டு இருக்காங்க. என்ன அப்ப அவங்க தெளிவா இருக்காங்க, அவங்க இல்லத்து பிள்ளைங்கிற பேர்ல தமிழ்நாட்டுல இருக்காங்க. சீமானு அப்படின்னா இல்லத்து பிள்ளையாவும் மாறி இருக்கலாம். அவர் வந்து முழுமையான பச்சை நாடாங்க. ஏன் இந்த மாதிரி தேவையில்லாம அவதூறு பேசுறாங்கன்னு புரியல. இதுக்கு இந்த மாதிரி பொய் செய்தியை பரப்புறதுல இது எதிரிகளுக்கு, சீமானுடைய எதிரிகளுக்கு என்ன இருக்கு? சீமானை தாக்குறதுங்கிற பேர்ல சீமான் சமுதாயத்தை வந்து வம்புக்கு இழுக்கிறாங்க. சீமான் முன்னோர்கள் வந்து போராடினாங்கன்னா எத்தனை பேர் நாங்க சொல்லுங்க. எங்க வீட்டுல இருக்காங்க சுதந்திர போராட்ட வீரரு. எங்களுக்கு ரெக்கார்டு இருக்கு. அதாவது எங்க பகுதியில நான் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவன். ஒவ்வொரு எங்க பகுதியில மட்டும் நாங்க ஒரு 50-60 கிராமம் அப்படி வரிசையா இருக்கும்னு வச்சுங்க. அந்த ஒரு 30 கிராமம் இந்த இதுலயே 1000 பேர் எங்க ஆளு வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படையில பாடுபட்டிருக்காங்க, சண்டை போட்டிருக்கான். எங்க முன்னோர்கள், எங்க ரத்த சொந்தம். இது போக தமிழ்நாடு முழுக்க நாடார்கள் இருக்காங்க. திருநெல்வேலி தூத்துக்குடி ஏராளமான நாடார்கள். பிரபலமான பேரை சொல்லுங்க. இப்ப எங்க பகுதியில எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல ஒரு 30 போட்டோ வச்சிருக்காங்க. இந்த போன்ல நான் போட்டோ எடுத்து வந்திருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. ஒரு 30 பேர் போராட்டம் அடையாளங்கள் பிடிச்சி வச்சிருக்காங்க. கொஞ்சம் சுதந்திர போராட்ட தியாகிகள்னு சொல்லிட்டு ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்துல போட்டோ போட்டு வச்சிருக்காங்க. அதுல எனக்கு தெரிஞ்ச 3 பேர் இருக்காங்க. என்ன எங்க பகுதியை சேர்ந்த கடுக்காய் கிராமத்தை சேர்ந்த தோழர் VM ஆறுமுகம் நாடார். அவர் பின்னால வந்து ஒரு கம்யூனிஸ்டவாதியா பெரிய தலைவராக உருமாறினார் சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்டு. இல்ல அதெல்லாம் வந்து நான் சொல்றது என் பகுதியிலே மட்டுமே சொல்றேன். அது மாதிரி சொல்ல போனா அது பல ஆயிரக்கணக்கான பேர் வரும். எங்க இப்படி நீங்க சொல்றீங்கல்ல, உண்மையிலே உணர்வு பாராட்டுறேன், உணர்வு பாராட்டுறேன். எங்க சாதியில் நிறைய இருக்கேன், எங்க சாதியில் யாருமே இல்ல அப்படின்னு சொல்றீங்க இல்ல, நியாயமான. அதாவது வார்த்தையில ஏன் சீமான் மேல வரவே மாட்டீங்க? இல்ல இங்க கேளுங்க, அவர் ஒருத்தர் இன்னைக்கு வெள்ளையர்களுக்கு முன்னையே வந்து இந்த அதாவது வெள்ளையர்னா எல்லாம் யூரோப்ல இருந்து வந்தவங்க எல்லாரும் வெள்ளையர் தான். பிரிட்டிஷ்காரங்களுக்கு பிரிட்டிஷ் காலனியா தான் நம்ம ஒட்டுமொத்த இந்திய உலகமும் அடிமைப்பட்டுருந்துச்சு. அது போக ஹாலந்து டச்சுக்காரன் அந்த மாதிரி பல்வேறு நாடுகளுக்காரனும் இது பண்ணியிருந்தாங்க, பிரெஞ்சுக்காரன் இந்த மாதிரி. அதில் இன்னைக்கு ஹாலந்துன்னு சொல்கிற டச்சுக்காரங்க வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை படையை எடுத்து வரும்போது அந்த மன்னருடைய உறவினராக இருந்த 108 களரி ஆசாங்களுடைய தலைவர். களரின்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு தற்காப்பு கலை. அந்த தற்காப்பு கலை இன்றைக்கு வரைக்கும் அந்த பல ஆயிரம் வருஷ காலமா இன்னைக்கு கடைபிடிச்சு அதை வழிமுறைச்சு வர்றாங்க நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான். இன்னைக்கு நீங்க பார்க்கலாம் களரினாலே, தெக்கன் களரினாலே அது வந்து நாடார்களுக்கு தான் சொந்தமா இருக்கலாம். பெரிய பெரிய ஆசான்கள் இன்னைக்கு கன்னியாகுமரி திருவனந்தபுரம் பகுதியில பாத்தீங்கன்னா நாடார்கள் தான் இருக்காங்க. அந்த 108 களரி ஆசான்களுடைய தலைவராக இருந்த அந்த தளபதி வீர தளபதி அனந்தபத்ம நாடார் தான் குளச்சல் போர்ல வந்து அவங்களுடைய படையெடுப்பை முறியடிச்சு வெற்றி கொண்டார். என்ன இன்னைக்கு நீங்க தீரன் சின்னமலைக்கு விழா கொண்டாடுறீங்க. ஆமா, அவருக்கு என்ன சொல்றேன் சொன்னீங்கல்ல, இல்ல அவர் பேர் என்ன?
வீர தளபதி அனந்த பத்ம நாடார். அனந்த பத்ம நாடார் அவருடைய இந்த வரலாற்று சொல்றதுல என்ன சிக்கல்ங்கிறேன், சீமானுக்கு என்ன சிக்கல் ஏன் சொல்ல மாட்டாரு? அதைத்தான் நான் சொல்றேன். சீமான் வந்து இல்ல இப்ப என்ன விமர்சனத்துக்கு ஏன் வருதுன்னா அதைத்தான் நானே சொல்றேன். இதைத்தான் நாங்க சீமான இதுதான் சமுதாய துரோகின்னு சொல்றோம். உங்களுக்கு நாடார் சமுதாயத்துல பிறந்த வீரர்களையோ சுதந்திர போராட்டையோ தியாகிகளோ தெரியல, மாற்று சமுதாயத்தை நீ வந்து பொதுவா தமிழ் தேசியம் பேசுற மாற்று சமுதாயத்தை அதோட சேர்த்து எங்க சமுதாயத்துல பிறந்த தளபதிகளுடைய மன்னர்களுடைய வரலாறு பேசலாமே. அதுதான் நாங்க சொல்றோம். என்ன காரணம்? அதுதான் காரணம். அதுதான் ஏன்னா நான் ஒருவேளை நினைக்கிறேன், தான் சார்ந்த சமுதாயத்தை புகழ்ந்து பேசினா மற்ற சமுதாயங்களுடைய எதிர்ப்பு சம்பாதிக்க வேண்டிய ஒரு ஜாதி வெறியர் ஜாதி பற்றாளருங்கிற முத்திர வரும் நீங்க யோசிக்கிறாரோ அந்த மாதிரி கூட நாங்க நினைக்கிறோம். தமிழ் தேசியம்னாலே அதுதான் சொல்றேன். அது அந்த வகையில தான் அந்த கட்சியை தானே வச்சிருக்காரு இவரு. இப்ப இல்ல அந்த வகையில தான் சீமான் வந்து எங்க சமுதாயத்தை துரோகம் பண்றதா நான் சொல்றேன். இன்னைக்கு பட்டம் கொஞ்சம் அதிகமா தீரன் சின்னமலை வந்து தீரன் சின்னமலை போறாருல எங்க முப்பாட்டன் தீரன் சின்னமலை, அவருக்கு முக்கிய தளபதியா இருந்த 2 பேர். ஓகே, என்ன குணாளன் நாடார்னு ஒருத்தர், கருப்ப சேர்வைன்னு ஒருத்தர். கருப்ப சேர்வைங்கிறது இப்ப 2-3 சமுதாயங்களுக்கு உரிமை கொண்டாடுறாங்க. குணாளன் நாடாருங்கிறது அது எங்க நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான். அது யாருமே வந்து உரிமை கொண்டாடல. இப்ப கூட இந்த வருஷம் வந்து அண்ணாமலை பிஜேபி தலைவர் வந்து அவருடைய உருவப்படத்துக்கு வந்து மரியாதை செலுத்தினாரு. சரி, ஆனா சீமான் இது வரைக்கும் அதை பற்றி பேசினதும் இல்லை, அதுக்கு மரியாதை செலுத்தினதும் இல்லை அவருக்கு. ஓகே, இது என்ன சொல்றாரு? அதான் சொல்றேன், சீமான் வந்து தான் பிறந்த சொந்த சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய துரோகியா இருக்கிறார் தவிர இந்த வார்த்தை திரும்ப நிச்சயமா அவர் பண்றது எல்லாம் எங்க சமுதாயத்துக்கு மிகப்பெரிய துரோகி. ஆனா குறிப்பிட்ட 1-2 சமுதாயம் கல்லர் மறவருக்கோ இல்ல இன்னும் வேற சமுதாயங்களுக்கோ அவர் நல்ல அவர் கட்சியிலையும் சரி அனைத்து அவருடைய நெருங்கிய நட்பு இதுலயும் சரி. அவர் உண்மையை சொல்ல போனா எல்லா சாதியிலையும் கொண்டாடக்கூடியதா தான் இருக்கிறார். அவர் சாதி ஒழிப்பெல்லாம் பேசல, ஆணவ படுகொலை கூட குடிப்பெருமை கொலைங்கிற அளவுக்கு மொழிபெயர்க்கிறார். அந்த அளவுக்கு குடி தேசியம் தான் பேசுறாரு. அவர் பேசுறது உண்மையை சொன்னா தமிழ் தேசியம் கிடையாது. அப்ப இருக்க பட்சத்துல நாடாசனோட அவர் புறப்படி பாருங்க. என்ன சொல்றீங்க நீங்க? நான் தான் சொல்றேன்ல, இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கேன். ஏதாவது ஒண்ணு நீங்க இருக்கிறான்னு சொல்ல வரல. அது போற போக்குள்ள தமிழ் தேசியம் கடத்தி கொண்டு வரான்னு எடுத்துக்கூடாதான்றேன். நிச்சயமா கிடையாது. எந்த வகையிலையும் நாடாருக்கு அவர் இது செஞ்சாருன்னு எதையுமே எடுத்து வைக்க முடியாது. நாடார்களை புறக்கணிச்சு தான் அவர் கொண்டு வர. இப்ப சமீபத்தில் நடந்த அந்த நெல்லை மண்டல அவர்களுடைய அந்த கட்சி பார்த்தா கூட கட்சி கூட்டத்துல கூட கட்சியே வந்து நாடார் பயன்படுத்தின ஒரு பகுதி அந்த கட்சி அவரோட கட்சி தான். ஆமா, நாடார்கிட்ட இருந்து எடுக்கத்தான் செய்யறாரு, கொடுக்கறது இல்லைன்னு தான் சொல்ல வரோம். அப்படி இயக்கம் வரும்போது அந்த ஊர் கொண்டு போய் அதாவது நாடார்கள் தான். பட்டிரம்பட்டி சவுந்தரபாண்டியன் நம்ம சுயமரியாதை தலைவர் மாதிரி, விருதுநகர் விவி ராமசாமி நாடார் மாதிரி இன்னும் ஏராளமான நாடார்கள் இருக்காங்க. என்ன அடுத்து திமுகவையும் ஆரம்பத்தில் திமுக உருவாக்கின அந்த முக்கியமான குழுவில் ஒரு 20 பேர் கொண்ட குழுவில் ஒரு 5-6 பேர் நாடார் இருந்திருக்காங்க, இருக்காங்க, எல்லாம் ரெக்கார்ட் இருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன எந்த நிலைமையில இருக்காங்கன்னா ஒரு மாவட்ட அளவில் சுருங்கி போயிட்டாங்க அந்த கட்சியில. இது மாதிரி எல்லா கட்சியுமே உருவாக்குறது. இன்னைக்கு தமிழ் தேசியத்தையும் ஆதரிச்சு அன்னைக்கு தமிழ் தேசியத்தை பேசினது யாரு? இன்னைக்கு தமிழ் தேசிய கட்சின்னா அந்த காலத்துல வந்து நாம் தமிழரும் தமிழரசு கழகம் தான். அந்த 2ஐயும் உருவாக்குனது யாரு? நாடார்கள் தான். தமிழ் தேசிய உணர்வு ரத்தத்துல கலந்தது நாடார்களுக்கு. தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறதுக்காக 70 நாளைக்கு மேல உண்ணாவிரதம் இருந்து தான் உயிரையே கொடுத்தது ஒரு நாடார் தான். மாப்போசியை கொண்டாடுறாருல்ல, மாப்போசி எந்த அளவுக்கு போகணுமோ அந்த அளவுக்கு தான் போல்றாரு அவரு. இதுக்கு தவிர்க்க முடியாது. அது ஏன் தவிர்க்கணும் நாங்க இல்ல, அவர்னால தவிர்க்க முடியாது, முடியல. ஏன்னா தமிழ் தேசிய கட்சினால அந்த 2 கட்சி தான் இருந்திருக்கு. நான் இப்ப உங்கள்ட்ட சொல்ல வர விஷயம் என்னன்னா, நீங்க எடுக்கிற இந்த நேர்காணல்கள்ல வந்து கலந்துக்கிற விருந்தினர்கள் சீமானை தாக்குறங்கிற பேர்ல சீமானை தாக்குறதுல எங்களுக்கு எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஏன்னா உங்களை விட அதிகமான விமர்சனங்கள் எங்களுக்கு இருக்கு. எங்க சமுதாயத்துல பிறந்துட்டு எங்களுக்கு மிகப்பெரிய துரோகங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு எங்க சமுதாயத்தை. நீங்க சீமான் நாடார்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து இப்ப ஒரு உணர்வாளர் நாடார் கிடையாது. சீமானு ஒரு பிறப்பால் நாடார், அவ்வளவுதான். அவரை தவிர வேற யாரையாவது ஒருவரை நீங்க கைகாட்ட முடியுமா? அவரை தவிர ஒரு நாடார் கூட கிடையாது. ஆனா இன்னைக்கு கிராமந்தோறும் தமிழ் தேசியத்துல ஈர்ப்புள்ள நாடார்கள் சாதி உணர்வு இல்லாம எங்க சொந்த சமுதாயத்தை பார்க்காம தமிழன் நம்மெல்லாம் தமிழர்னு சொல்லிட்டு அந்த அவங்க வாழ்க்கையெல்லாம் இந்த கட்சிக்காக அர்ப்பணிச்சு எத்தனையோ இளைஞர், பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்னைக்கு சீமான் பின்னால போயிருக்காங்க. ஆனா சீமான் வந்து நாடார்களுக்கு வந்து அது எதுவுமே செய்யறதில்லை. ஆனா உங்க சேனல்லையும் சரி இன்னும் பல சேனல்கள்லையும் சரி சீமானை தாக்குறங்கிற பேர்ல சீமான் சார்ந்த சமுதாயத்தை வம்புக்களுக்கிறது, இழிவுபடுத்தி பேச நினைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரித்தாளும் சூழ்ச்சி. இழிவுபடுத்தி பேசுறதுக்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். கருத்து பேசுறாங்க வச்சிருப்பாங்க. உங்க சீமானை கேள்வி கேட்கறது மாதிரி உங்க முன்னோர்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? உங்க முன்னோர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அதை நீ பதில் சொல்லிக்கல. நீங்க அதான் சொல்றேன். இந்த புரிதல் கூட இல்லாம நீங்க என்ன பேட்டி கொடுக்குறீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். ஓகே.
அப்படியே உங்களுடைய விமர்சனங்களையும் இப்போ நீங்கள் சொன்ன பதிலையும் மக்களின் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். ஏன் குறிப்பாக உங்கள் சமுதாய நாடா பார்வைக்கும் விட்டு விடுகிறேன். இந்த விவாத சொல்ல அறக்களத்துக்கு நேர ஒதுக்கிய நன்றி. நன்றி.